ஆ, இமி நான் அந்த 4 பிளேட்டையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். கழுவிட்டீங்களா நீங்க? என்னது என்ன சொன்ன? இல்லப்பா, சாரி. நீங்க அந்த 4 பிளேட்டையும் கழுவிட்டீங்களா? நான் அந்த அக்காவை பார்த்தோன்னே அங்கே கொஞ்சம் பேச போயிட்டேன். அதனால தான் அந்த பிளேட் அப்படியே வச்சுட்டேன். அது பரவாயில்ல. அது எப்போதும் நான் செய்கிறது தானே, அது கழுவி நான் வச்சுட்டேன். ஆனால் நைட்டு நீ தான் வைக்கணும். ஓகே, சரி. இப்போ நாங்கள் பேசின உரையாடல் நம்ம எங்கேயோ கேட்ட உரையாடல் மாதிரி இருக்கா? நம்ம வீடுகள்லையும் கூட அன்றாடம் கணவனும் மனைவியுமாக நாம் இருக்கிற இந்த சூழல்லே நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் பகிர்ந்து கொள்கிற காரியங்களை பற்றியே நாம் பேசினோம். இந்த நேரத்துலையும் கூட உங்கள் கைகளிலே இப்படி ஒரு ஸ்டிக்கர் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல்முறை என்று கூட சொல்லலாம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக கணவன் மனைவி என்று சொல்லி சில குணாதிசயங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குணாதிசயங்கள் நம்முடைய கணவனுடைய குணாதிசயமாக இருக்குமானால் அதை நாம் எடுத்து அந்த ஸ்டிக்கரை இந்த வலது பக்கத்திலே முதலாவது உங்களோட பேரை எழுதி கொள்ளலாம். மேலே இருக்கிற இடத்திலே ஒய்ஃப், ஹஸ்பண்ட், உங்களோட மனைவி, கணவன், உங்களோட பேரை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதன் பின்பாக கணவனுடைய குணாதிசயங்களை மனைவி மாத்திரம் வந்திருப்பீர்களானாலும் சரி, கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் அந்த குணாதிசயம் உங்கள் கணவனுக்கு உண்டு என்று நீங்கள் அறிந்தால் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் இந்த வலது பக்கமாக நீங்கள் அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ எல்லாரும் உங்களோட பெயர்களை இங்கே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தனியாக கணவர் மாட்டம் இருந்தாங்களும் சரி, மனைவி மாத்திரம் இருந்தாலும் சரி, உங்களுடைய பேரை முதல் எழுதிருங்க. நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் ரொம்ப பிடிச்சமான காரியங்கள் இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இது எல்லாம் ஸ்டிக்கர் படிவத்தில் இருக்கிறது. அதனால் உங்கள் மனைவி கீழே இல்லை உங்களுடைய கணவருக்கு கீழே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான காரியங்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து இங்கே ஒட்டிடலாம். இது கவனம் இல்லாமல் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கரை எடுக்காமல் வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கரை திருப்பி எடுக்க முடியாது. அது உங்களோட திறமையை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டிக்கரை எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட் எடுத்து இங்கே வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம அதை செய்ய ரெடியாக இருக்கோமா? நம்முடைய பெயர்களை எழுதி விட்டோமா? எல்லாரும் உங்கள் பெயரை எழுதிட்டிங்களா? இது ஒரு தற்பரிசோதனை அட்டை என்று கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா குறிப்புகள் இருக்குது. இந்த குணாதிசயங்கள், கணவனை குறித்த குணாதிசயங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். விசுவாசம் உள்ளவர், பொறுமையானவர், உடற்பயிற்சி எடுப்பவர். என்னுடைய மனைவி நல்ல வேதத்தை வாசிப்பாங்க. அது வாசிக்கிறது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடுக்கலாம். என் மனைவி அப்படி அன்பாக இருப்பாங்க என்கிட்ட. என் மனைவி போல் அன்பாக இருக்கிறது யாருமே கிடையாது. சுறுசுறுப்பாக அவள் ஜாகிங்கு, ஸ்ப்ரிண்டிங்கு, வீட்டில் எங்கேனாலும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதை தோணுதுன்னா எடுத்து நீங்கள் அங்கே ஒட்ட ஆரம்பிக்கலாம். தவறான உறவு இல்லாதவர், சொல் தவறாதவர், கோபப்பட மாட்டார். இந்த குணாதிசயங்கள் உங்களுடைய கணவனிடத்தில் உண்டானால் நீங்கள் அதை கூட எடுத்து நீங்கள் அந்த கணவனுடைய பெயரை எழுதியிருக்கிற பகுதியில் நீங்கள் ஒட்டி கொள்ளலாம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உற்சாகம் என்ன டயர்டாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பறந்து போயிடும். அங்கே வந்த உடனே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அப்பா நல்லா இருக்கீங்களா, நல்லா இன்னைக்கு வேலையெல்லாம் நல்லா முடிஞ்சுதா, அப்படி எரிச்செல்லாம் பேச மாட்டா. முகத்தில் பார்க்கும்போது அந்த சுருக்கம் கூட இருக்காது. அப்படி ஒரு சிரிப்பு. அப்படி இருக்கிற மனைவிகள் அந்த பாயிண்ட் உங்கள் மனைவிகளில் கண்டிப்பாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் இங்கே ஒட்டலாம். கடினமாக உழைப்பவர், சரியான தீர்மானம் எடுப்பவர், தைரியமானவர். இந்த குணாதிசயங்கள் உங்கள் கணவனிடத்தில் உண்டானால் நீங்கள் அதை கூட எடுத்து நீங்கள் அந்த பகுதியிலே நீங்கள் ஒட்டி கொள்ளலாம். வீட்டில் நுழைஞ்ச உடனே அப்படி சிக்கன் ஸ்மெல் நல்லா இருக்கும். உள்ளே வந்து ஆஹா ஒரு கட்டு அடிக்க போகிறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்து ஒட்டலாம். எந்த ஒரு காசுனாலும் அதுக்கு அழகாக சேமித்து குடும்ப நலத்துக்காக அது சேமிக்கிற ஒரு நல்ல மனைவி கொடுத்து வச்சவங்க நீங்கள். அதை எடுத்து நீங்கள் முதல்ல ஒட்டுங்க. சிரித்த முகமாக எப்போதுமே இருக்கிறவங்க உங்கள் மனைவி அவ்வளோ ரசிக்கிற நீங்கள் கணவர்மார் எடுத்து சீக்கிரம் ஒட்டுங்க. அடுத்து நன்றாக பாடுபவர், கனவை செயலாக்குபவர், வாகனம் சுத்தம் செய்வார்.
இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உங்கள் கணவனிடத்தில் உண்டானால் நீங்கள் அதை எடுத்து ஒட்டிக்கொள்ளலாம். மனைவி சொன்ன ஒரு காரியத்தில் எனக்கு எதுவும் கவலை இல்லை, என் வாகனம் சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மனைவிமார் உங்கள் புருஷன்கிட்ட அந்த கணவர்கிட்ட அந்த குவாலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து அதை ஒட்டலாம். வேத ஆராய்ச்சி செய்வாள், ஜெபிக்கிறது மாட்டம் இல்லை, நல்ல வேத ஆராய்ச்சி மூலமாக கணவரிடத்தில் குடும்பத்தில் பிள்ளைங்க வசனங்கள் மனப்பாடம் செய்கிறதுல வீட்டில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும். அப்படி வீட்டை சுத்தமாகவும் வைத்துக் கொள்வார். பரிசுத்தம் அடைய ஏக்கம் உள்ளவர், ஜெபத்தில் விடுதலை போர் வீரர், பாதுகாப்பு அளிப்பவர். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்கள் தம்முடைய கணவராக இருக்குமானால் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் அதை ஒட்டிக்கொள்ளலாம். இது குற்றம் சமத்தி பேசவே மாட்டாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, தப்பு பண்ணா கூட ஏப்பா பரவாயில்லப்பா இதுதானே அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து, நீ பரவாயில்ல இதுலேருந்து நீயும் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தி பேசாத, பொருத்தனை செய்துன்னா நம்ம இதுக்காக நமது ஊழியத்துக்காக நம்ம வச்சுருந்தோம்ல அப்படி சொல்லி ஒரு பொருத்தனையோட நாம் இந்த ஒரு சாக்ரிஃபைஸை நம்ம செய்யலாம்ல, ஃபாஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்கிற ஒரு மனைவி. அதை பொருள் பற்று வைக்காதவள், எனக்கு இது வேணும் அது வேணும் இல்லாமல் ஒரு பொருள் பற்று இல்லாத ஒரு மனைவி நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. அடுத்தபடியாக கம்ப்யூட்டர் செல்போன் குறைந்த நேரம் செலவு செய்வார், கடன் வாங்குவதை வெறுப்பவர், பொறாமை இல்லாதவர். இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்குமானால் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அந்த பகுதியிலே ஒட்டிக்கொள்ளலாம். என் பெற்றோரை அவ பெற்றோர் மாதிரி நேசிக்கிறா, என்ன சந்தோஷம். எனக்கு ஒரு கவலை இல்லை, உறவினரை வந்தாங்கன்னா அழகாக உபசரிப்பாங்க. அதெல்லாம் என் மனைவி கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே எடுத்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்கன்னு பார்ப்போம். அடுத்து இங்கே ஒரு தவறுதலாக இருக்கிறது, இச்சை குணம் இல்லாதவர். என்று போட்டிருக்கு, இச்சை குணம் இல்லாதவர், இன்சூரன்ஸ் செய்திருக்கிறார். இந்த குணங்கள் இருக்குமானால் அதையும் எடுத்து நீங்கள் அந்த பகுதியிலே ஒட்டிக்கொள்ளலாம். நான் வீட்டில் நுழைஞ்சாலே டிவி சத்தம், எந்த மொபைலையே பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் கிடையாது. என் மனைவி கிட்ட வந்தால் என்ன தான் முதல்ல பாப்பா, என் பிள்ளைங்கள தான் முதல்ல பாப்பா, என் பெற்றோரை தான் முதல்ல பாப்பா, எனக்கு குடும்பத்தில் என்னெல்லாம் முக்கியமோ அதை தான் அவள் முதன்மையாக எடுத்து செய்கிறாள். எந்த தவறான எண்ணமோ இல்லை, என் மேலே ஒரு சந்தேக குணமோ எந்த ஒரு குணமே இல்லை. அவ்வளோ நல்ல ஒரு மனைவி. இப்போ இந்த செயல்முறை நம்ம செய்திருக்கலாம், ஒருவேளை நம்ம அப்படியே மடக்கி சும்மா அப்படி கேட்டுட்டு வைத்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நேரம் நீங்கள் உங்கள் கணவனோடு நீங்கள் சேர்ந்தோ மனைவியோடு சேர்ந்தோ நீங்கள் இதை செய்யும்போது சில காரியங்கள் இங்கு விடுபட்டு காணப்படும். சில ஸ்டிக்கர்ஸ் நம்ம எடுக்க முடியாது. சரி, இந்த காரியம் நமக்கு இது ஒத்து வராது, இந்த காரியம் இல்லை என்று சொல்லி நம்ம அறிந்திருப்போம். ஸோ அதை நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ அந்த காரியங்களில் நாம் முன்னேறி செல்வதற்காக தான் இந்த செல்ஃப் எவாலுவேஷன் ஸ்டிக்கர். ஸோ இந்த நம்ம நிறையா தீர்மானங்கள் அநேக நேரங்களில் எடுக்கிறோம். இந்த ஆனுவல் கேம்பில் கூட நம்ம வெற்றியுள்ள குடும்ப வாழ்வை எதிர்நோக்கினவர்களாக இந்த வெற்றி ஆண்டை நாம் எதிர்நோக்கி வருகிறோம். இப்போ இந்த வெற்றி ஆண்டில் நம்ம கால் மிதித்து நம்ம இத்தனை மாதங்கள் ஆய்விட்டது. இப்போ கூட நம்ம நிறைய காரியங்களை நம்ம முன்னேறி செல்ல வேண்டி இருக்கிறது. நிறைய அந்த ஸ்டிக்கர்ஸில் சில ஸ்டிக்கர்ஸை நம்மளால் எடுக்க முடியல. நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்த்தோமானா, நான் செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்த்தப்ப மனைவின்றதுக்கு கீழே இருக்கிறதுல நான் யோசித்து பார்த்தேன், என்னிடத்துல என்ன இருக்குதுன்னே தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப நேரமாக நான் யோசித்து நிஜமாவே நான் இப்படி இருக்கேனான்னு சொல்லி என்னை ஆராயத்தக்கதாக இந்த ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் ஸ்டிக்கர் அமைந்திருந்தது. ஸோ நீங்களும் கூட அமர்ந்து நீங்கள் உங்கள் கணவனோடு சேர்ந்து மனைவியோடு சேர்ந்து அமர்ந்து இந்த காரியங்களை நாம் என்ன காரியத்திலெல்லாம் முன்னேற வேண்டி இருக்கிறது, நாம் எதிலெல்லாம் தொடர் முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கிறது, நாம் இன்னும் எத்தனை இதிலெல்லாம் நம்ம மாற வேண்டியது இருக்கிறதுன்னு சொல்லி நாம் நம்மளையே அலசி ஆராய்வதற்கு தான் இந்த செல்ஃப் எவாலுவேஷன் ஸ்டிக்கர் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டது. இப்போ நம்மளுடைய குடும்பம் எப்படியாக இணைந்து செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸை நம்ம இப்போ பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் என்று சொல்லி ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்று சொல்லுகிறோம். ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்று சொல்லும் பொழுது மிஷன், ஆண்டவருடைய பணியை நாம் செய்கிற நாம்
கணவனும் மனைவியுமாக இணைந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய உத்தமமான ஒரு ஊழியம். கணவனும் மனைவியும் சேர்ந்து இருப்பது இது ஒரு மிஷன் ஃபீல்டு, இது ஒரு பணித்தளம். கணவனும் மனைவியுமாக இணைந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் பணித்தளம். இந்த பணித்தளத்தில் நம்ம யூஸ்வலாக வேலைக்கு போகிறத வேலை ஒரு பணித்தளம், என்னுடைய ஊழியம் ஒரு பணித்தளம், நான் மிஷனரியாக இருப்பேன் என்றால் நான் அங்கு போய் செய்வது ஒரு பணித்தளம். இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம், நம்மளுடைய குடும்பம் ஒரு பணித்தளம். இந்த பணித்தளத்தை நாம் எவ்வளவு உத்தமமாக, உண்மையாக, பரிசுத்தமாக செய்ய போகிறோம் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் தலை வணங்கி ஜெபிப்போம். சிலுவையில் மரித்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தேவன் எங்களுக்காக ஒரு பெரிய வெகுமதியாக இயேசுவே நீங்கள் அனுப்புனதுக்காக நன்றி. தேவரீர் அப்பா, இந்த வேளையிலையும் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பணித்தளத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கணவனும் மனைவியுமாக நாங்கள் ஒரு பெரிய பணித்தளம் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பணித்தளத்தில் உண்மையும் உத்தமமும் பரிசுத்தத்தையும் ஆண்டவரே நீர் காணும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இன்னைக்கு 3 தலைப்புகளிலே நாம் பார்க்க போகிற ஒரு காரியம். முதலாவதாக நாம் ஒரு மனத்தோடு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் இந்த டிஸ்கஷனுக்கு, இந்த குடும்ப வெற்றிக்கு ஒரு கருப்பொருளாக இந்த வசனத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நம்ம நிறைய காரியங்களை நம்ம இப்பொழுது பார்த்து விட்டோம், இந்த எக்ஸசைஸை செய்திருக்கிறோம். ஆனால் 37ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இதோட முந்தின வசனங்களையும் நாம் பார்த்தோம் என்றால், எல்லா காரியங்களையும் பார்த்தாலும், குடும்பத்தில் என்ன காரியங்களை நாம் பார்த்தாலும் நம்ம மேலே அன்பு கூறுகிறவர்களாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த தலைப்புகள் கீழே 3 தலைப்புகளிலே நாம் பார்ப்போம். முதலாவது தலைப்பாக, உண்மையான ஒருமனப்பாடு கிறிஸ்துவில் மட்டுமே உண்டு. உண்மையான ஒருமனப்பாடு. இன்றைக்கு கணவன் மனைவியாக, ஒரு குடும்பமாக, ஒரு மிஷனரி பணித்தளம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படியாக நாம் சேர்ந்து இணைந்து செய்கிற ஒரு யூனிட், ஒரு முக்கியமான ஒரு யூனிட், ஒரு கோர் ஹார்ட் ஆஃப் த யூனிட். அப்படிப்பட்ட இந்த குடும்பத்திலே ஒருமனப்பாடு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உண்மையான ஒருமனப்பாடு கிறிஸ்துவில் மட்டுமே உண்டு. வேறு எத்தனையோ காரியங்கள் செய்தாலும் அந்த ஒருமனப்பாடு வராது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும்போது ஒருமனப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி இந்த காரியத்தை நாம் தியானிக்கும் போது ஒரு மாடல் ஃபேமிலி, நம்முடைய வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஒரு மாடல் ஃபேமிலியை குறித்து நாம் இப்போ தியானிக்கலாம். அது என்ன ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற அந்த இருவர் சேர்ந்த அந்த குடும்பம், அந்த கணவனும் மனைவியுமாக அவள் இருவரும் சேர்ந்து கட்டின குடும்பம். நாம் எல்லாரும் அறிந்த காரியங்கள். ஆனால் மறுபடியும் நாம் அதை மெடிடேட் பண்ணும்போது நிச்சயமாக நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனதாய் இணைந்து வேலை செய்தார்கள். இந்த ஆக்கிலால் பிரிஸ்கில்லால் ஒரே வேலையை இணைந்து செய்தார்கள். நாம் அநேக நேரத்தில் இணைந்தே தேவனுடைய பணியை செய்கிறோம். நாம் இணைந்து சில காரியங்கள், சில கணவன் மனைவி சேர்ந்து ஒரே பிஸ்னஸ் செய்வார்கள், ஒரே ஒர்க் ஸ்பாட், ஒரே ஒர்க் பீப்புள், எல்லாமே ஒரே காரியமாக இருக்கும். அந்த நேரத்திலையும் கூட இந்த மக்கள் ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாக எங்களுடைய கண்களிலே தென்பட்டார்கள். இவர்கள் ஒன்றாய் இணைந்து தங்களுடைய வேலையை செய்தார்கள். டென்ட் மேக்கிங், இந்த
டென்ட் மேக்கிங் வேலையை ரொம்ப நேர்த்தியாக செய்தார்கள் என்று சொல்லி கூட பார்க்கலாம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழிலில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். இங்கு பவுல் தன்னுடைய மினிஸ்ட்ரியை தொடர்ந்து செய்யும்போது அத்தனை பட்டணத்திலே இருந்து பின்பு கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். அந்த கொரிந்து பட்டணத்திலே தான் இந்த ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோடு ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு என்கவுண்டர் ஏற்படுகிறது. அப்ப இந்த குடும்பத்தோடு சேர்ந்து அவரும் தானும் ஒரு டென்ட் மேக்கராக இருந்தனாலே அவரும் தன்னுடைய வேலையை செய்து அங்கே வேலை செய்து தேவனுடைய பணியை அவர்கள் செய்து வந்தார்கள். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நல்ல குடும்பமாக அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவர்கள் ஒரு மனதாய் கர்த்தருடைய வசனத்தில் வளர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் எல்லாரும் தெரிந்தபடி இந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கு இந்த பவுல் தன்னுடைய ஊழியத்தை கொரிந்து பட்டணத்திலே 1.5 வருடமாக செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 1.5 வருடம் அவர் செய்த பொழுது என்ன ஆனது, அங்கு இருந்த யுஸ்து என்ற அவருடைய வீட்டிலே, அவர் ஒருவேளை ஒரு நல்ல தொழில் நல்ல நிபுணராக இருந்திருக்கலாம். அவருடைய வீடு ஆலயத்திற்கு அருகிலே இருந்த வீடு. அதனால் அங்கே நிறைய சபை மக்களாக கூடி ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது என்ன ஆனது, இந்த ஆக்கிலால் பிரிஸ்கில்லால் இவர்களும் சேர்ந்து அந்த ஜெப ஆராதனையிலே கலந்து கொண்டது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வசனத்திலே வளர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சேர்ந்து இணைந்து வேலை செய்தார்கள், தொழில் செய்தார்கள். தங்களுடைய லிவிங்காக அவர்கள் வேலை செய்தது மாத்திரம் அல்ல, தங்களுடைய ஆத்ம ஆகாரமாகிய தேவ வசனத்திலும் அவர்கள் வளர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் என்னுடைய மனைவி வந்து எனக்கு கிடைச்ச பெஸ்ட் வைஃப் அப்படின்னு நினைக்க முடியும்? இன்னைக்கு எத்தனை பேர் என்னுடைய ஹஸ்பண்ட் இதுதான் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஹஸ்பண்ட் என்று சொல்லி நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டோம்னா அநேகர்களுக்கு அநேக பதில்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பணித்தளம் என்று சொல்லி நம்ம வந்த பிறகு நம்மளுடைய உறவானது கணவன் மனைவி என்று சொல்லி ஒரே ஆளாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு பெரிய பணித்தளமாக நாம் செய்ய முடியும். இதுதான் என்னுடைய பெஸ்ட், அவளுக்கு நான் தான் பெஸ்ட், என்ன போல இல்லை அவளை போல என்னுடைய திருமணத்தில் பெஸ்ட் யாருமே கிடையாது. அப்படி இருந்தவங்க தான் அந்த பிரிசில்லா அக்விலா. யாராவது இதை பற்றி ஒரு கமெண்ட் சொல்ல முடியுமா? பிரிசில்லா அக்விலாவை பற்றி நீங்கள் கண்டிப்பாக யாராவது நீங்கள் வாசித்திருப்பீங்க. பிரிசில்லா அக்விலாவை பற்றி இப்படி ஒரு நல்ல ஒரு காரியங்கள் நான் கேட்டிருக்கிறேன்னு இது யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்ல முடியுமா? ஒரு கணவன் மனைவியாக பிரிசில்லாவும் அக்விலாவும் அவர்கள் சேர்ந்து அவர்கள் நம்ம வந்து சொல்லும் போது கூட வேதாமத்தில் எழுதப்பட்டதில் கூட பிரிசில்லா என்று சொல்லி முதலாவதாகவும் அக்விலா என்று சொல்லி அடுத்ததாகவும் எழுதின காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு வித்தியாசமான காரியங்களை நீங்கள் யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா? சரி, இது மூன்றாவது தலைப்பு கீழாக ஒருங்கிணைந்து செய்கிற மூன்றாவது தலைப்பாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு உதாரணமாக ஒரு என்னிடத்தில் வந்த ஒரு அம்மையார் அவங்க சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி நான் ஆசைப்படுகிறேன். ஒரு 55-60 வயசு இருக்கும். அந்த ஆண்டி வந்தாங்க. அந்த ஆண்டி வந்துட்டு, தம்பி நான் உங்ககிட்ட ஒரு சாட்சியை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த என்ன சாட்சி அப்படின்னு சொன்னால், தம்பி நாங்கள் 2 பேரும் இணைந்து ஒரு கோயிலுக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அந்த சர்ச்சில் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு போதனை இருந்துச்சு, எங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தது. அந்த வளர்ச்சியில் ஆகி நாங்கள் முன்னேறி கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய புருஷனுக்கு என்னுடைய கணவருக்கு வேற ஒரு ஆலயத்தில் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அந்த ஆலயத்தில் அவங்க தொடர்பு ஏற்பட்டதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீ அங்கே வான்னு சொல்லி ஹஸ்பண்டை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. என் கணவர் அங்கேயும் அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. என் கணவர் அந்த இடத்துல அந்த சர்ச்சில் போக ஆரம்பித்த பிறகு என் கணவருக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டுட்டாங்க.
என் கணவரை போல ஒரு நல்ல மனுஷன் இல்லைங்க, எனக்கே கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதி என் கணவர் அப்படின்னு சொல்லி பெருமையாக அந்த ஆண்டி சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த அந்த ஆலயத்துக்குள்ளே போன பிறகு அந்த ஆலயத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தாங்க. முக்கியமான பொறுப்பு கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு மூப்பராக வைத்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு ட்ரைனிங் அனுப்புறதுக்கு கூட அவங்கள வந்து அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அங்கிள் வந்து எவ்வளோ நாள் அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்களோ இந்த ஆண்டி சர்ச்சுக்கே போகவே இல்லை. இந்த ஏற்கனவே முந்தின சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தவங்க எல்லாரும், அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, என்னம்மா வழி வேலைக்கு போயிட்டியா, பேக் ஸ்லைட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா மனசு ரொம்ப புண்பட்டுருச்சு. ஆனால் ஆண்டுக்குள்ளே ரொம்ப பலப்பட்டு அழுது ஜெபிச்சார்கள். அந்த ஜெபத்தில் அந்த ஆண்டிக்கு வந்த ஒரு பதில், வேத வார்த்தையின் மூலமாக நீ சமாதானமாய் பொறுமையாக உன்னுடைய கணவரிடத்தில் பேசு என்று சொல்லி அந்த அந்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொண்டார்கள். அப்படியாக தன்னுடைய கணவரிடத்தில் சமாதானமாக அமைதியாக பேசும் பொழுது, நானும் நீங்கள் அந்த போகிற சர்ச்சுக்கே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் தன் கணவனோடு சேர்ந்து ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த கணவனோடு சேர்ந்து இணைந்து அந்த ஆலயத்துக்கு போனாங்க. போயிட்டு ஒரு 2-3 வாரம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆன பிறகு இந்த அம்மா தொடர்ச்சியாக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜோம் பண்ணிவிட்டு ஒரு நாள் அந்த அம்மா அந்த ஐயா கிட்ட கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் வந்து நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றா இந்த 3 மாதம் ஆச்சு இந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த சர்ச்சுக்கு போன பிறகு நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டோமா, நம்ம பழைய சபையில் இருந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டோமா, இப்படி நம்ம தனித்தனியாக வேறு ஆலயம் போயிட்டு இந்த ஆலயத்துக்கு நீங்கள் தனியாக போய் இப்போது நானும் 3 மாதம் இந்த இடத்துல வந்து பார்த்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டோமான்னு கேட்டு அந்த கணவர் கொஞ்சம் யோசித்து பார்த்து சொன்னாரா, இல்லைம்மா நானும் யோசித்து பார்த்தேன், வேறு எதுவுமே புதுசாக நான் வந்து எதுவுமே கற்றுக்கல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சொன்னாங்களாம். அப்போது 2 பேரும் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணி இருவருமாக சமாதானமாக ஒரு ஆலயத்துக்குள்ளாக போக ஆரம்பித்தாங்க. ஆனால் நாளடைவில் என்ன தெரியுமா ஆச்சு, அந்த அங்கிள் வந்து ரொம்ப சுகவீனப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்து குடும்பத்துக்கு இப்படி ஒரு காரியத்தை ஏற்படுத்திட்டேனே என்று சொல்லி மாரடைப்பினால் இறந்து போனார். இன்றைக்கி அந்த ஆண்டி இறந்து போன அந்த கணவர் 10 வருஷம் ஆனால் கூட அந்த ஆண்டி சொல்கிறாங்க, நல்ல புருஷனை நான் இழந்துட்டேன், ஒருவேளை நான் வந்து குற்றப்படுத்தி பேசாமல் நான் வந்து ஒரு அமைதியாக ஒரே ஆலயத்துக்கு போகிறது எவ்வளோ நல்லது என்று சொல்லி கொஞ்சம் கூட சமாதானமாக பேசியிருந்தேன் அப்படின்னா என் கணவர் இன்னும் கூட என் கூட இருந்திருப்பார். ஒருவேளை சுகவீனம்ன்றது வித்தியாசம், ஆனால் அவங்க சொன்ன ஒரு காரியம் சமாதானத்தில் கூட குற்றம் கூறாமல் அவ்வளோ பொறுமையாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நன்றாக கணவனும் மனைவியுமாக இணைந்து ஒரே ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கும். இன்றைக்கு 1 கொரிந்தியர் 16:19 நாம் பார்க்கும் பொழுது, இங்கு ஆசியா நாட்டுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லி பவுல் எழுதி, ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, 2 பேரும் இணைந்து செஞ்சாங்க. 2 பேரும் இணைந்து ஒரு சபையில் அவங்க ஜெப கூட்டத்தை ஆரம்பித்து இணைஞ்சு செஞ்ச ஒரு ஊழியமாக நாம் பார்க்கிறோம். அடுத்து 4வது குறிப்பாக ஒரு மனதாய் வசனத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 18:26 நாம் இப்படியாய் பார்க்கிறோம், அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு அப்பல்லோ என்ற ஒரு வாலிபன் அங்கு நல்ல பேச்சாற்றல் உள்ளவராக தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதை எபேசு பட்டணத்திலே ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் அவர்களை
சீரியா பட்டணத்துக்கு இடையிலே பவுலோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணி அதுக்கப்புறம் எபேசு பட்டணத்திலே பவுல் இவர்களை விட்டு விடுகிறார். அந்த எபேசு பட்டணத்திலே விட்டுவிட்டு தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து செல்லுகிறார். அப்போ அந்த எபேசு பட்டணத்திலே அவர்கள் இருவரும் இந்த அப்பல்லோஸ் என்ற ஒரு வாலிபனை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் அறிந்திருந்தாலும் யோவான் ஸ்நானகனுடைய காரியங்களை மாத்திரம் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர் என்று இவர்கள் அறிந்து அவர்களிடத்திலே தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இதிலும் இவர்கள் இருவரும் சேர்ந்து தங்களுடைய வேலையை செய்தார்கள். நம்முடைய வீட்டிலே நாம் ஊழியர்களை நாம் அழைக்கிறோம். அப்பொழுது நாம் இருவரும் சேர்ந்து இருப்பது அவசியம் என்பதை கூட நாம் இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் அநேகரை நாம் வீட்டிலே கூப்பிடுகிறோம், ஜெபிக்க கூப்பிடலாம், அல்லவிட்டால் ஜெப கூட்டம் வைக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும் இருவருமாக சேர்ந்து யாரெல்லாம் கூப்பிடலாம் இந்த கூட்டத்துக்கு என்று சொல்லி எல்லா விதத்திலையும் நாம் ஒரு மனதாய் இயங்கி செய்வோமானால் இந்த ஒரு மிஷன் ஃபீல்ட் நிச்சயமாக தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் பழுதற்றதாய் காணப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக கூட இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ஒரு மனதாய் கர்த்தருக்கு சாட்சி பகர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் இத்தாலியில இருந்து அவர்கள் அந்த ஊரில் இருந்து கட்டளை பிறந்தது நிமித்தம் அவர்கள் அங்கிருந்து இந்த ரோமாபுரியில இருந்து அவர்கள் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வந்தார்கள். கொரிந்து பட்டணத்திலே தங்களுடைய தொழில் ஒரு சுமாராக போய்கொண்டிருந்தது. அப்புறம் எபேசு பட்டணத்திலே நல்லா ஃப்ளரிஷ் ஆனாங்க. அந்த இடத்துல நல்ல தேவனோட சபை கூடி வரும்படியாக அவர்கள் அந்த தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அவர்கள் பவுல் இப்படியா எழுதுகிறார், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் இந்த இடத்திலே அவரை குறித்து பெருமிதத்தோடு நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்ற பெயரை முன்பதாகவும் ஆக்கிலா என்ற பெயர் பின்பதாகவுமாக 6 பகுதியிலே நாம் வேதாமத்திலே பார்த்தோமானால் 6 பகுதியிலே இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதிலே 4 பகுதியிலே பிரிசில்லாவோட பெயர் முன்பதாகவும் அது அடுத்தபடியாக ஆக்கிலாவோட பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிக ஒரு சாதாரண காரியம் அல்ல என்று நாம் அறிவோம். அப்போ இந்த பிரிஸ்கில்லாவுக்கு சில விசேஷித்த கிஃப்ட்ஸ் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது. விசேஷமான நிறைய வரங்கள், ஒருவேளை அவங்களுக்கு நல்ல தாளந்துகள் படைத்தவர்களாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி இந்த வேத ஆராய்ச்சி நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே வளர்வதிலே ஒரு விதத்திலையும் குறைவுபடவில்லை. அவர்களோட தொழிலில் அவர்கள் முன்னேற்றம் அடைவதிலே ஒரு விதத்திலையும் குறைவுபடவில்லை. அப்படியாக தேவன் அவர்களோடு கூட இருந்ததினால், தேவனோடு அவர்கள் சம்பாஷித்ததினால் அவர்கள் இந்த உயர்வான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள். இப்படியாக பிரிஸ்கில்லாவும் அக்விலாவும் ஒரு நல்ல ஒரு தம்பதியினராக இருந்து அவர்கள் நல்ல ஒரு ஊழியத்தை செய்தார்கள். இன்னைக்கு அநேகர் நாம் நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிறோம், கணவனும் மனைவியுமாக இணைந்து செய்கிறோம். ஆனால் நம்முடைய வீடுகளிலே நடைபெறுகிற ஒரு சாதாரண ஒரு 2 கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். முதல் கேள்வி, கணவனாகிய நான் நல்ல ஒரு செய்தியை கொடுத்துவிட்டு நான் வீட்டுக்குள்ளே திரும்பி வருகிறேன். திரும்பி வந்த உடனே என் மனைவி என்னை பார்த்து, என்னப்பா என்ன பேசுனீங்க, என்ன நீங்கள் பேசுனது எவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம் நீங்கள் பேசிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் பேசின ஒரு பரிசுத்தமான காரியம், நீங்கள் மக்களை குத்துற மாதிரி நீங்கள் பேசுனீங்க. ஆனால் பேசின அனைத்து காரியம் என்ன தானே குத்துனீங்க? விளங்குதா? நான் ஒருவேளை கணவனாகிய நான் நல்ல ஒரு செய்தியை கொடுத்துட்டு வந்த பிறகு வீட்டுக்கு உள்ளே வந்த உடனே என்ன பேசுனீங்க? நீங்கள் என்னென்ன காரியங்கள் பேசுனீங்களோ அனைத்து காரியங்கள்லையும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு நீங்கள் அந்த காரியங்கள் படி நடக்கிறீங்களா, இல்லை நீங்கள் எந்தெந்த காரியங்களில் என்ன குத்தி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி உள்ள காரியங்களில் நமக்கு
ஒரு கேள்வி பதில் வருகிறது. இப்படி எப்படியா கேள்வி பதில் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம ரோமர் 8:37 நம்ம வாசித்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அன்பு கூறுகிறதுனாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இதுக்குள்ள ஒரு சொல்யூஷனை ஏன் நீ சொல்லக்கூடாது? நமக்கு இப்படி ஒரு வாதங்கள் நிறைய நேரத்தில் நம்ம ஃபேமிலியில் வந்து ரியாலிட்டி வந்து எப்போ வரும்னா நம்மளோட பலிபீடத்தில் இருந்து நம்ம ஒருவேளை நாம் செய்தியை கொடுத்து விட்டு பின்பாக நம்ம அந்த ரியல் லைஃப்குள்ளாக போகிறப்ப நம்மளோட பேச்சுகள், நம்ம வாக்குவாதங்கள், நம்ம செய்யும்போது உரையாடல்கள், இந்த காரியங்களில் கூட சில நேரங்களில் இவங்க சொன்னது போல் மெசேஜில் என்ன குத்துற மாதிரி பேசுனியா, இல்லாட்டி எனக்கு நீ வந்து மெசேஜில் நான் மெசேஜ் சொன்னது படி நான் நடக்கலைன்னு சொல்லி நீ என்னை சொல்லுகிறாயா என்று சொல்லி அநேக நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள் வருவது உண்டு. இந்த நேரங்களில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவோட வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோமானா, அவங்க அதிக நேரம் வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதிலே அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள், ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்களோட சேர்ந்தே எல்லா பக்கமும் போனாங்க, பிரயாணங்களில் சேர்ந்து இருந்தாங்க, எல்லா நேரமும் சேர்ந்து இணைந்து அவர்கள் என்ன செய்தார்கள், வேதத்தை ஆராய்ந்து அதை வாசித்து ஆராய்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணி அப்படியாக அவங்களோட வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்கு அவர்கள் விடை கண்டிருப்பார்கள் என்று சொல்லி அதை ஒரு தீர்வாக கூட நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பயிற்றுவிட்டால் அது நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நானும் என் மனைவியும் எடுத்த ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் என்னவென்னா, ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா என் மனைவி முதல்ல எனக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவா, நான் என் மனைவி கிட்ட திருப்பி ப்ரெசென்ட் பண்ணுவேன். ப்ரெசென்ட் பண்ண பிறகு இந்த வேத புஸ்தகங்களில் என்னெல்லாம் வசனத்தை நாங்கள் எடுத்தோமோ இருவருமே எடுத்து அதே வசனங்களை வாசித்து அந்த வாசித்த பிறகு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மெசேஜ்குள்ளே போகிறதுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இந்த பழக்கத்தின் மூலமாக இந்த மாதிரி அநேக கேள்விக்குறிகள் குறையும். இது ஒரு பதில். உங்களுக்கு அநேக பதில்கள் உண்டு. ஆனால் நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிச்சது, கணவனும் மனைவியும் குற்றம் சொல்லுகிறதுல வந்து அநேக காரியங்கள் நடக்குது. ஆனால் குற்றம் சொல்கிறதுல வேத புஸ்தகத்திலேருந்து, ஊழியத்திலிருந்து, இல்லை ஆண்டவருடைய செயல்பாட்டிலிருந்து குறை கூறுறது அது பெரிய தவறான காரியம். ஊழியத்துக்கு அதுவே ஒரு பெரிய தடங்கலாக இருக்கிறது. அந்த தடங்களை மேற்கொள்வதற்கு கணவனும் மனைவியுமாக இணைந்து வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து செய்யும் பொழுது அந்த காரியங்களை நாம் மேற்கொள்ளலாம். ரெண்டாவது குறிப்பாக செகண்ட் பாயிண்ட், இதில் உண்மையான பொறுமை கிறிஸ்துவில் மட்டுமே உண்டு. இன்னைக்கு பொறுமை இல்லாமல் காரியங்கள் அநேகம் இருக்குது. நான் இன்னைக்கு வந்து முறுமுறுப்பு இல்லாத மனைவி என்று சொல்லி கேட்கும் பொழுது கூட உள்ளே வந்த உடனே இப்படி நெத்தியை சுருக்கிட்டு இப்படி வந்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு பொறுமை இல்லாத ஒரு காரியங்களை அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். பொறுமை இல்லாததினால் மிகுதியான வார்த்தை வந்துவிடுகிறது. அந்த மிகுதியான வார்த்தை வந்த உடனே கணவனோ மனைவியை பார்த்து உடனே பதில் சொல்லணும். அந்த உடனே பதில் சொல்கிறதுனால அந்த வார்த்தை இன்னும் மிகுதி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. அந்த வார்த்தைகளின் மிகுதியினால் பாவம் உண்டாகுது. அந்த வார்த்தையின் மிகுதியினால் ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்கிறது, நைட்டு ஃபுல்லாக பேசாமல் இருக்கிறது, மாதக்கணக்காக பேசாமல் இருக்கிறது. இந்த பேசாமல் இருக்கிறதுனால அநேக ஒரு குற்ற மனப்பான்மை வந்துவிடுது. நான் தான் தப்பு பண்ணேன், எனக்கு தெரியும், ஆனால் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அதே நேரம் மனைவியும் நான் எப்படி விட்டு கொடுக்க, நீ அப்படி யோசிச்சிருக்கிறியா ஷைலா? அப்போது அநேக விட்டு கொடுக்க முடியாத காரியங்கள் நிறைய இருக்குது. இந்த காரியங்களில் நமக்கு பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. இதை 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நோவாவை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 13ஆம் வசனத்தையும் நம்ம எடுத்து பார்ப்போம் என்றால், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்கிறார். குடும்பமாக கணவனும் மனைவியும் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை முழுவதுமாக ஏற்று கணவனும் மனைவியும் பிள்ளைகளும்
பிள்ளைகளின் மனைவிகளும் 13ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களோடு நோவாவின் மனைவியும் அவன் குமாரனின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லிப்பார்கள். இன்னைக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா பேஷன்ஸ். இன்னைக்கு நமக்கு எவ்வளோ பொறுமை வேண்டியிருக்கு. இன்னைக்கு திடீர்னு ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் காரோ பைக்கோ நீங்கள் ஓட்டலாம், கார் பைக்கை ஓட்டிட்டு திடீர்னு யாரோ ஒருத்தர் குறுக்க வந்தானே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக உங்களுக்கு உடனே ஒரு கோபம் வருகிறது. அந்த கோபம் இல்லை, நம்ம கதவை திறக்கும் பொழுது கூட திடீர்னு கதவை திறந்து யாராவது ஒருத்தர் திரும்பி அந்த சைட்லேருந்து தட்டிட்டாங்கன்னா உடனே யாரது அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமையை இழக்கிற ஒரு காரியங்கள் அநேகம் இருக்குது. இன்றைக்கி வயதான பெற்றோர்களை நாம் கவனிக்கும் பொழுது நமக்கு ஏமா இப்படி பண்ணுறீங்க, ஏன்பா இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பொறுமையை இழக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி அங்கே நோவா வயது சென்றவராக இருந்தாலும் பொறுமையாக இருந்தார். அவருடைய மகன்கள் அவருடைய அவங்க தகப்பனை பார்த்து பொறுமையாக இருந்தார்கள். நோவாவின் மகன்களுடைய மனைவிகளும் பொறுமையாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நோவாவின் காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த காரியம் ஜலத்தினால் மக்கள் அழிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னமும் ஜலத்தினால ஆண்டவர் அழிக்கப் போவதில்லை. இரண்டாவதாக இப்பொழுது ஒரு வீடியோவை நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நோவாவின் காலத்தை போல ஜலத்தில் அழிப்பதற்கு ஆண்டவர் விருப்பப்படவில்லை. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் ஆலயத்துக்குள்ளாக நடக்கிற ஒரு காரியம். ஆலயத்தில் ஒரு பிரசங்கியார் அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் என்னென்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் அவர் அவ்வளோ அழகாக வேதத்தை எடுத்து அந்த வேதத்தின் மூலமாக அவர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தர். Los que hayamos quedado seremos arrebatados juntamente con ellos en las nubes y así estaremos siempre con el Señor. Pero ¿cuándo serán estas cosas? La Biblia dice que en un momento, en un abrir y cerrar de ojos, el Señor Jesucristo podría venir por los suyos en esta misma semana. El Señor podría venir en este mismo día. El Señor podría venir en este mismo instante. இதே காரியம் ஒருவேளை நம்மளுக்கு கூட நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி ஒருவேளை நம்ம இன்றைக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டோம், இல்லை நம்மளுடைய கண்ணாடியில் நம்மளுடைய முகம் எப்படி இருக்குன்றது பார்ப்பதற்கோ, இல்லை லேப்டாப் வச்சு மொபைல் ஃபோனில் அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருப்பதற்கோ நாம் நேரம் செலவழிப்பது ஆலயமாகவோ, ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுதோ ஆண்டவருடைய வருகை வருவதற்கு அதி சீக்கிரமாக இருக்கிறது. இன்றைக்கி ஒருவேளை நாங்கள் 2 பேர் இங்கே நின்று ஒரு பிரசங்கத்தையோ ஒரு அறிவுரையோ நாங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையும் எடுப்பதற்கும் நாங்கள் இந்த வாழ்க்கையில் இருப்போமோ இல்லையோன்றது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபையினால் நாம் வாழுகிறோம். ஆண்டவருடைய கிருபையில் வாழும்போது இன்றைக்கி 2ஆம் வருகை மிக சீக்கிரமாக இருக்க போகிறது. 2ஆம் வருகை சீக்கிரமாக இருக்கும் பொழுது நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இப்பேற்பட்ட ஒரு காரியங்களில் பொறுமை இல்லாமல் இன்றைக்கி ஒருவேளை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இன்றைக்கி கண்டிப்பாக அவசியம் என்று சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் அநேக காரியங்களை நம்மளுடைய சமாதானத்தை இழக்க முடியும். பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக வேத வார்த்தையில் வேரூன்றி இருப்பதினால் இந்த காரியங்களை நாம் தவிர்க்க முடியும். ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் நாம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதை வெளிப்படுத்தின விசேஷம்
22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்ப்போம். பொறுமையுடன் வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதை தொடர்ந்து உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இன்னைக்கு கடைசி காலங்களில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவாக நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகைக்கு நாம் தயாராக இருக்கலாம். பொறுமையாக இருக்க வேண்டும். அன்னைக்கு கூட அந்த ஸ்திரீகள் மத்தியில் கூட அந்த எண்ணெயை எடுத்து வைக்கும் போது அந்த பொறுமையாக இருந்தார்கள். பொறுமையாக இருக்கும் பொழுது மணவாளன் வரும் பொழுது அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். பொறுமையோடு நாம் செயல்பட வேண்டிய காரியத்தை நாம் பார்ப்போம். மூன்றாவது காரியமாக பொறுமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பொறுமை எப்படி என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்தில் அங்கே இருந்து சீஷர்கள் மத்தியில் சீஷர்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ பொறுமையாக சொல்லியிருப்பார். அவர் ஒன்றும் அழுத்தம் திருத்தமாக சொல்லலை, பொறுமையாக அவர் சொல்லியிருக்கிறார். சொல்லும் பொழுது எனக்காக 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியாதா அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், கிருபையாக நம் மேல் அவ்வளோ பொறுமையாக இருக்கார். நாம் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோம். நாம் பொறுமையாக ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய பொறுமையை நம்முடைய கணவனிடத்துலையும் நம்முடைய மனைவியிடத்துலையும் அந்த பொறுமையை நாம் பழக்க வைக்க முடியாமல் வெளியில் உலகத்தில் எங்கேயுமே செய்ய முடியாது. இன்றைக்கி முதல்ல மனைவி கணவனிடத்தில் பொறுமை வேணும், கணவனுக்கு மனைவி இடத்துல பொறுமை வேணும். அவை என்ன சொன்னாலும் கணவன் என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்டு, அம்மா இப்படி இல்லை, இல்லை அப்பா இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பொறுமையாக பேசுகிறதுக்கு மூலமாக இது ஒரு பணித்தளம். கணவனும் மனைவியுமாக இணைந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் 2ஆம் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எடுத்து பாருங்க. இதில் 3 பேரை குறித்து அந்த வசனத்தில் போட்டிருக்கு. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில். இதில் யார் 3 பேர் போட்டிருக்கு? யார் 3 பேர் போட்டிருக்குங்க? எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். நோவாவும், கொஞ்சம் சத்தமாக வாசி. நோவாவும் தானியேலும் யோபும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆண்டவர் எந்த காரியத்தை பொறுத்து சொல்றாரு? அந்த காரியத்தில் அவர்களுடைய நீதி, அவர்களுடைய பரிசுத்தம் அவர்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நோவா பேழைக்குள்ள குடும்பமாக உள்ள போனார். தானியேல் அவர் அந்த ராஜ்யத்தை ஆளும் போதும் ராஜ்யத்தில் தன்னுடைய கூட இருக்க சிநேகிதர்களை அவர் அழகாக நடத்தினார். சிநேகிதர்களோடு அவர்கள் இருந்தார். யோபு தன்னுடைய மனைவியை ஒன்றும் சொல்லல, பொறுமையாக இருந்தார். அவன் வாயினால் பாவம் செய்யாமல் இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது அப்படி உள்ள பொறுமையை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில், கல்யாண வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்த 3ஆவதான காரியம், மாயமற்ற விசுவாசத்தில் நம் பிள்ளைகளை வளர்த்தல் கிறிஸ்துவால் மட்டுமே கூடும். மாயமற்ற விசுவாசம் என்ற உடனே நமக்கு ஒரு நபர் ஞாபகம் வரும். புதிய ஏற்பாட்டிலே தீமோத்தியு, அவரை குறித்து பார்க்கிறோம். மாயமற்ற விசுவாசம் உள்ள மகன் என்று சொல்லி பவுல் அடிகளார் அவரை குறித்து சாட்சி சொல்வதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, நெக்ஸ்ட் ஸ்லைட் தம்பி, நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த மகனாகிய தீமோத்தி அவர் எப்படி ஒரு கிராஸ் கல்ச்சரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய தகப்பன் ஒரு கிரேக்கன், அவருடைய தாய் ஒரு யூத பெண் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலையிலே அந்த தாயாகிய யூனிஸ் அழகாக தன்னுடைய மகனுக்கு அந்த யூத மார்க்கங்கள்
தேவ பிரமாணங்களை குறித்து அதிக அழகாக கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு கிரேக்க பெயரை தனக்கு வைத்திருந்தாலும் கூட தன்னுடைய பாரம்பரியமாக தன்னுடைய வேத பழக்கங்களை, வேதாகமத்தை படிக்கிற விதங்களை தன்னுடைய மகனுக்கு கருத்தாய் போதித்திருந்தார்கள். அதனாலேயே இந்த அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 2 தீமோத்தேயு 1:4-5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், எப்படியாக இந்த நற்சாட்சி பெற்றவராய் அந்த லீஸ்திரா போன்ற இடங்களிலே தீமோத்தி இருந்தார் என்று சொல்லி நாம் முந்தைய வசனத்திலே பார்த்தோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எப்படி அவர் மாயமற்ற விசுவாசத்தை உடையவராய் இருந்தார் என்று சொல்லி. இந்த மாயமற்ற விசுவாசத்தை அவர் தன்னுடைய பாட்டி ஆகிய லோவிசாலுக்குள்ளும் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்ததின் நிமித்தம் இவரிடத்திலும் அந்த மாயமற்ற விசுவாசம் நிலைத்திருந்தது என்று சொல்லி இந்த பவுல் அடிகள் இந்த வாக்கியங்களில் எழுதுகிறார். அப்படியாக அநேக தீமோத்தேயுக்கள் எழும்பத்தக்கதாக கிறிஸ்துவின் மேலே பற்றுள்ள பிள்ளைகளாக நம்முடைய சந்ததி உருவாகத்தக்கதாக நாம் கர்த்தரால் மாத்திரமே அது முடியும். வேத வாக்கியங்கள் மாத்திரமே நம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்க முடியும். இந்த நற்சாட்சியை குறித்து கூட ஒரு அருமையான ஒரு கிளிப்பிங் இங்கே பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய சாட்சியை உடனே ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ உடனே அனுப்பி விடுகிறோம். இந்த வாட்ஸ்அப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு எத்தனை பேரோட பெற்றோர்கள் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிற பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பெற்றோர்கள், என்னுடைய அப்பா கூட வாட்ஸ்அப்புக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என் அண்ணன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன், அந்த வீடியோ இப்போ இல்லை தம்பி, அடுத்த ஸ்லைடு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லா காரியங்களுமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக பார்த்து கொள்கிறார். இன்றைக்கி ஒருவேளை யாராவது ஒருத்தர் ரீசெண்டாக வந்த வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு சண்டை போடுகிற ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி யாராவது வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துருக்குறீங்களா? ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் நல்லா சண்டை போடுவார், குதிச்சு நல்லா குள்ளமாக இருப்பார், ஆனால் குதிச்சு சண்டை போடுவார். யாருக்காவது இன்ஃபர்மேஷன் இருக்குதா? யாராவது இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா கை தூக்கலாம். அவர் ஜப்பான் சைனா மாதிரி இருப்பார், ஹாலிவுட் ஆக்டர். அவர் இறந்து போனார். சரி, இங்கே யாருக்கும் இன்ஃபர்மேஷன் இல்லை. இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் கை தூக்கலையான்னு தெரியல. ஜாக்கி சான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாக்கி சான் இப்போ உயிரோட இருக்காரா? அது வாட்ஸ்அப் மெசேஜில் சரி, வாட்ஸ்அப் மெசேஜில் அது ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஆச்சு. ஆனால் இந்த வாட்ஸ்அப் மெசேஜை குறித்து ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது. இந்த ஹிந்துவில் வந்த ஆர்டிக்கிளை இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் மெசேஜுகள் ஒருவேளை சில நேரம் 220-300 மெசேஜஸ் வருகிறதுனால முழு கவனமும் வாட்ஸ்அப் மேலேயே போய்கிடுது. இதனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற சாட்சியான வாழ்க்கை இந்த காரியங்கள் மூலமாக போய்விடுகிறது. சாட்சி குறைவதற்கு, சாட்சி இழந்து போவதற்கு இந்த மொபைல் ஆப்புகளும் ஒரு காரணம். இன்றைக்கி அந்த வெப்சைட்டோட பேரை நான் சொல்ல விருப்பம் இல்லை, ஏனென்றால் அதை மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக. ஆனால் இந்த வெப்சைட், ஒரு சைட் இருக்கிறது, அந்த கேமராவில் அந்த வெப்சைட்டை வைத்திருந்தோம் என்றால் நம்மளுடைய ஃபோட்டோவை எடுத்தால் நம் நிர்வாணமாக இருக்கிற நிலைமையில் அந்த ஃபோட்டோ விழும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படி இருக்கிற இன்னைக்கு அந்த மெசேஜில் போட்டிருக்கிறது, இன்றைக்கி யாராவது செல்ஃபோனில் உங்களை ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்பினா அவங்க ஃபோனில் அந்த ஆப் இருக்கான்னு செக் பண்ணுங்க என்று சொல்லுகிறார்கள். அப்படியாக ஒரு கடைசி காலத்திலே நாம் வந்துவிட்டோம். கடைசி காலங்கள் என்று சொல்லி அடுத்ததாக பிக் டேட்டா கான்ட்ரம் என்று சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இமெயில் என்று பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும்
இன்டர்நெட்டில் நீங்கள் உள்ள ரெஜிஸ்டர் ஆனாலே உங்களோட டேட்டா அனைத்தும் யாரோ ஒருத்தர் கவனித்து கொண்டு இருக்கிறார். அது ஒருவேளை நமக்கே தீங்குள்ள காரியமாக மாறி கடைசி காலங்களிலே நம்மளே வழி விலகி நம்மளை அறியாமையே ஒரு சேற்றுக்குள் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத ஒரு நிலைமையில கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவனமாக நம் வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ எதை செய்ய வேண்டும் என்றாலும் somebody is watching, யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். you cannot live on your past glory. நீங்கள் ஒருவேளை நானுமே நினைத்த ஒரு நாட்கள் உண்டு. என்னை பார்த்த உடனே பிசாசெல்லாம் நடுங்குது, என்னை பார்த்த உடனே யாரெல்லாம் அப்படி பார்த்த உடனே அப்படி நொடுங்குறாங்க அப்படின்றது காலம். அது உங்கள் பழைய காலமாக இருந்தாலும் அந்த காலம் தொடர்ச்சியாக இருக்கணுன்றது காரியம் கிடையாது. யூ கேன் நாட் லிவ் ஆன் யுவர் பாஸ்ட் க்ளோரி. நீங்கள் முந்தின நீங்கள் ஒருவேளை பேயை விரட்டி இருக்கலாம், பிசாசை விரட்டி இருக்கலாம், இல்லை நீங்கள் அநேக காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால் இன்னைக்கு இருக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சாட்சியை காத்துக்கொள்ள, குடும்பமாக நாம் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு டாக்டராக என்னுடைய கிளினிக்கில் நான் ஒர்க் பண்ணும் பொழுது என் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட வர்றவங்க எப்படி தெரியுமா உட்காந்துருக்குறாங்க, எல்லாரும் மொபைல் ஃபோன் வச்சு நோண்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. மொபைல் ஃபோனில் வச்சு ஃபேஸ்புக்கும் அவங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜும் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அதில் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறார்கள்? நேரம் அநேக செலவாகிறனால உங்களுடைய சாட்சி குறைகிறது. சாட்சி ஒருவேளை மற்றவங்க பார்க்கலன்னு யோசிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய சாட்சி குறைந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். டெரிக் ரெட்மாண்ட் என்ற ஒரு மகனை குறித்ததான ஒரு வீடியோ கிளிப்பிங். இந்த ஒரு வேகமாக 400 மீட்டர் ஓடக்கூடிய டெரிக் ரெட்மண்ட், இவர் ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடுகிறதுக்காக மிகுந்த பயிற்சியோடு அவர் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறார். When troubles come and my heart burdened be, then I am still and wait here in the silence until you come and sit a while with me. You raise me up so I can stand on mountains. You raise me up to walk on stormy seas. I am strong when I am on your shoulders. You raise me up to more than I can be. வேகமாக ஓடக்கூடிய ஒரு மனிதன், அதிக பயிற்சி எடுத்திருக்கிறார். அதிக பயிற்சி எடுத்து பார்சிலோனா உள்ள கடைசி ரேஸில் வந்த பிறகு 150 மீட்டர் தாண்டின உடனே அவர்களுடைய தொடையில் பெருந்த வலி, அந்த அந்த நரம்பு தளர்ச்சி மூலமாக அவர்கள் வலியில் அவ்வளவாக கஷ்டப்படும் பொழுதும்
அவர் எழுந்து அவர் எப்படியாக அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த பார்க்கிற ஒரு காரியத்தில் கூடுதலாக ஒரு மனிதர் எங்கிருந்தோ ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் ஓடி வருவதற ஒரு காரியத்தையும் பார்க்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையும் இருக்கிறது. குடும்ப சூழ்நிலைகளிலே நம்ம அநேக பயிற்சி, அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக பரிசுத்தமான நம்மளுடைய வசனங்களை நாம் மனப்பாடம் செய்திருக்கிறோம். அநேக பயிற்சி, அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லா பயிற்சியும் வந்து நாம் கீழே விழுந்து வலியிலே கஷ்டப்படும் பொழுதும் ஓட்டத்தை ஓடுவதற்கு தைரியமாக அவன் எழுந்து அவன் ஓட ஆரம்பித்தான். நொண்டினாலும் அவன் கால் வலி இருந்தாலும் அந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு அவன் முழு முயற்சி எடுத்தான். அந்த முழு முயற்சி எடுத்ததற்கு ஒரு மனிதர் எங்கிருந்தோ ஓடி வந்தார்ல, அந்த மனிதர் யாரும் இல்லை, அவனோட சொந்த தகப்பன். அவன் சொந்த தகப்பன் எங்கிருந்தோ வந்தான். செக்யூரிட்டி எல்லாரையும் தள்ளி விட்டாங்க. எல்லாம் தள்ளி விட்ட பிறகு அவன் ஓடி வந்து என் மகனை நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் ரேஸை நான் கம்ப்ளீட் பண்ண கொண்டு போவேன்னு சொல்லி அந்த அழகாக அந்த வலி இல்லாமல் மகனை கொண்டு போய் அழகாக பிடிச்சி அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ண விட்டாங்க. 65,000 பேர் கைத்தட்டினார்கள், நின்று கைத்தட்டினார்கள். இன்னைக்கு பரலோகத்தில் இன்னைக்கு தேவ தூதர்கள் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். 2ஆம் வருகையில் நம்மளுடைய குடும்பமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளை அப்படியாக தூக்கி சுமக்க ஒரு வல்ல தேவனாக இருக்கிறார். அப்படியாக நம்முடைய குடும்பத்தை, நம்மளுடைய சாட்சியை, நம்மளுடைய பொறுமையாக நம் ஓட அந்த பயிற்சியை அப்படியாக கம்ப்ளீட் பண்ண நாம் ஆயத்தமாக இருப்போம். இன்னைக்கு இப்போ கடைசியாக எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்கும்படியாக எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதுமாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படியாக எருசலேமை அழகாக ரொம்ப நேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தை அவ்வளவாக நேசித்தார். இதை எதை குறிப்பதற்கு நான் ஒரு சான்றாக எடுத்துக்கொண்டேன் என்றால், இன்னைக்கு கல்யாணமாகி கணவனும் மனைவியுமாக நாம் கை கோர்த்து நாம் இணைந்து திருமணத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்த பொழுது நாம் கணவனும் மனைவியுமாக இருவர் மாத்திரம் இணைவதில்லை. நம்ம கணவர் மனைவியுமாக இணையும் போது ஆண்டவரும் சேர்ந்து அவர் கையை நம்மளோடு இணைக்கிறார். இன்னைக்கு கணவன் மனைவி நீங்கள் மாத்திரம் இல்லை, கடவுள் முன்பதாக, ஆண்டவர் முன்பதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக, பரிசுத்த ஆவியானவரின் முன்பதாக நீங்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாக இருக்கிறீர்கள். இதை ஆழ பதியுமாக 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே 6ஆம் வசனத்திலே நாம் எப்படியாக இருந்தோம், நாம் இருந்த நிலைமையை ஆண்டவர் எப்படியாக பார்த்தார் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். நான் உன் அருகே கடந்து போகும் போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இன்னைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் வெற்றி. இன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி. நாம் இன்னைக்கு சாட்சி குறைவு இருந்தால் நம்ம குடும்ப வாழ்க்கையில் வெற்றி. நம்மளுக்கு ஒரு மனப்பாடு இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு அதில் வெற்றி. ஏனென்றால் கர்த்தர் நம்ம எப்படியாக பார்த்தார் என்றால், கர்த்தர் நம்மளை நம் இரத்தத்தில் கிடைக்கிற நம்மை பார்த்து, அந்த முந்தின வசனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய தொப்புளில் உள்ள கயிற்றை கூட அறுப்பதற்கு முடியாத ஒரு நிலைமையில நாம் அனாதையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்தாராம். ஆண்டவர் நம்மளை பார்த்து அந்த இரத்தத்தில் கிடைக்கிற நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னார் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய், உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய்.
இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை அப்படியாக நம்மளை பார்த்து நீ பிழைத்திரு என்று சொல்லி நம்மளை அலங்கரித்திருக்கிறார். நம் கல்யாணமாகி கணவனும் மனைவியுமாக இருந்து நம்மளை ஆண்டவர் அழகாக ஒரு உருவப்படுத்தி நம்மளை அவர் ரசிக்கும் அளவுக்கு நம்மளை அலங்கரித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். பின்பதாக 59ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இப்படி நம்மளை அழகு பார்த்த தேவன் நம்மளை கணவன் மனைவியுமாக தனியாக விடாமல் ஈவன் ஏதேன் தோட்டத்தில் கூட ஆண்டவர் உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் தனியாக இருக்கவில்லை, ஆண்டவரும் உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக கணவனும் மனைவியாக நாம் இருந்து ஆண்டவர் நம்மளை பிழைத்திரு என்று சொல்லி நம்மளை அலங்கரித்த பின்பு நாம் எப்படி இருந்திருக்கோம் என்று சொல்லி பார்க்கிறோம். 59ஆம் வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணி நீ செய்வது போல நான் உனக்கும் செய்வேன். நாம் என்ன அலங்காரத்தில் இருந்தாலும் நம்ம உடன்படிக்கையை சில நேரம் நம்ம உடைக்கிறோம். அந்த உடைக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ்குள்ளே மாட்டுகிறோம். அநேக கஷ்டங்களுக்குள்ளாக மாட்டுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை. இன்னைக்கு ஒருவேளை நான் பேசாமல் இருக்கலாம், ஒருவேளை நான் எரிச்சலாக நான் பார்க்கலாம், ஒருவேளை அவ கூட நான் கோஆப்ரேட் பண்ணணும்னு கூட என்னால் யோசிக்க கூட முடியாத காரியம். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் முன்பதாக உடன்படிக்கையை உடைக்கிற காரியங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். 59ஆம் வசனத்திலே அப்படியாக உடன்படிக்கையை முறித்து போடுகிறதுனால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்வது போல நான் உனக்கும் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் திரும்பதாக அவர் அன்பான தேவன் என்று காட்டுவதற்கு 62ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். ஆண்டவர் அவர் மறந்து போகிற தேவன் இல்லை. நம்ம ஒருவேளை நம்மளுடைய உடன்படிக்கையை அப்பப்போ உடைக்கிறதுக்காக இருக்கிறோம். பட் ஆனால் ஆண்டவர் இணைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் பிரிப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் கணவனும் மனைவியும் இணைந்ததுன்னா அவர் சித்தம் ஆண்டவருடைய சித்தத்தினால் மாத்திரமே கணவனும் மனைவியுமாக இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கிறோம். அந்த கவனன்ட்டை ஆண்டவர் எப்படி அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி இந்த 62ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே வசனத்தில் இதை பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் சொன்ன காரியங்களில் ரோமர் எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:35 பார்க்கும் பொழுது உமது நிமித்தம் 35ஆம் வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். 38வது வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இன்னைக்கு ஒருவேளை கணவனும் மனைவியுமாக நம்ம இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்த உடன்படிக்கை அவர் மறப்பதில்லை. ஆண்டவர் என்றைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அதனால தான் அந்த பவுல் அப்படியாக எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எத்தனை காரியங்களை நாம் பார்க்கிறோம். இது மரணமானாலும் இன்னைக்கு ஒருவேளை ஒரு சோமீனமான இருக்கிற ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ இருக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும் அன்னைக்கு அந்த உறவு மட்டும் பிரியவே பிரியாது, அந்த அன்பு மட்டும் பிரியவே கூடாது. அன்னைக்கு ஒருவேளை அந்த மனைவி ஒருவேளை பெட்டில் தான் இருக்கணும், பெட்டில் இருந்தாலும் எல்லா காரியங்களையும் அந்த கணவர் தான் பார்க்கணும். அதே மாதிரி மனைவிக்கு கணவர் தான் பார்க்கணும். இன்னைக்கு அநேக காரியங்களில் நம்ம ஒரு சர்வெண்ட்டை எடுத்துக்கலாம், அப்படிலாம் கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த உடன்படிக்கை எப்பொழுதும் நிரம்பி ஆண்டவர்னால் நிரம்பின ஒரு உடன்படிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அதனால தான் ரோமர் 8:37 நம்ம வாசிக்கிறோம், இது என்ன போராட்டம், என்ன கஷ்டம்,
என்ன துன்பம், என்னமான காரியங்கள் வந்தாலும் நாம் வெற்றி அடைவதற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லி இந்த வசனத்தை பார்க்கிறோம். இப்படியாக நாம் கணவனும் மனைவியுமாக இணைந்து 3 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒரு மனப்பாடு, உண்மையான ஒருமனப்பாடு கிறிஸ்துவில் மட்டுமே உண்டு என்று சொல்லி பார்த்தோம். உண்மையான ஒருமனப்பாடு, அது மாத்திரல்ல உண்மையான பொறுமை கிறிஸ்துவில் மட்டுமே உண்டு என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக கூட மாயமற்ற விசுவாசத்தில் நம் பிள்ளைகளை வளர்த்தல் கிறிஸ்துவால் மட்டுமே கூடும் என்று சொல்லி 3 தலைப்புகளின் கீழாக நாம் அநேக காரியங்களை நாம் இந்த நாளிலே இந்த நேரத்திலே கூட தியானித்திருக்கிறோம். இப்படியாக நாம் பார்த்த பொழுது நம் அனைவரும் இப்பொழுது எழுந்து நின்று நம்மளுடைய திருமண உறவை திரும்பமாக புதுப்பித்துக் கொள்வது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும். நாம் கணவனும் மனைவியுமாக இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய உடன்படிக்கையோடு அவர் கை கொடுத்திருக்கிறார். நம்ம கணவன் மனைவியாக மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருடைய கையும் சேர்த்து நாம் பிடித்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த திருமணத்தின் உறுதிமொழியை திரும்பமாக நாம் ஒருத்தர் தயவுசெய்து எல்லாரும் எழுந்து நிற்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இதை கணவனாகிய நான் என்று சொல்லும் பொழுது அதே மாதிரி மனைவியாகிய நான் என்று சொல்லி மனைவியும் கணவனும் மாறி மாறி சொல்லும்படி அழைக்கிறோம். கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வந்திருப்பவர்கள் உங்கள் வலது கரங்களை பிடித்து கொள்ளலாம். இப்படியாக தூக்கியபடியே நாம் இந்த உறுதிமொழியை நாம் மறுபடியுமாக நாம் திருமணத்தை அன்று சொன்ன அந்த உறுதிமொழியை நாம் சொல்லிக்கொள்ளலாம். கர்த்தர் இந்த இடத்திலே நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் இந்த காரியத்தை நாம் சொல்லலாம். உங்கள் கைகளை பிடிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரோட வெப்பம் உங்களுடைய கைகளில் உணர முடியுது. இந்த வெப்பத்தை உணரும் பொழுதே ஆண்டவரும் உங்களுடைய கைகளை பிடிக்கிறார் என்ற பயபக்தியோடு இந்த திருமண உறுதிமொழியை திரும்பமாக எடுப்போம். கணவனாகிய நான், மனைவியாகிய உம்மை, கணவனாகிய உம்மை ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இன்று முதல் கடவுளின் தூய நியமத்தின்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். நன்றி. அனைவரும் வந்திருக்கோம். அநேக காரியங்கள் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அநேக காரியங்களை பேச முடியாமல் சில காரியங்கள் மாத்திரமே பேச முடிகிறது. அதனால் நிறைய புஸ்தகங்கள் நம்மளுடைய ஸ்டாலில் இருக்கிறது. இந்த சில புஸ்தகங்கள் நாங்கள் குடும்பமாக படித்து பயன்பெற்ற சில புஸ்தகங்களை நாங்கள் இங்கே திரையில் போட்டிருக்கிறோம். ஜாலி ஃபேமிலி, ட்ரூத்ஸ் டு பில்ட் அ ஹாப்பி ஹோம் என்று சொல்லி தமிழில் இங்கிலீஷ்லேயும், குடும்பமே குடும்பம் இங்கே நம்ம ஸ்டால்லையும் இருக்கிறது. அடுத்ததாக 5 புஸ்தகங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடித்த புஸ்தகங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். தெபோராலே விழித்தெழு, பயனுள்ள பாத்திரம், மண்ணிலே வெண்ணிலா, அவல் தீர்மானங்கள், ஹாப்பி மந்த்ஸ் போன்ற 12 ஹாப்பி மந்த்ஸ் போன்ற இந்த புத்தகங்கள் அருமையான நல்ல புத்தகங்கள். நாம் அனைவரும் வாங்கி பயனடையலாம். தேங்க்யூ.